ஹாய் வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேம் தாங்க. நேத்து போன விளாக்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதோட கண்டினியூவேஷன் தாங்க இப்ப பார்க்க போறோம். போன விளாக்ல நம்ம என்ன பார்த்தோம்னா கிராம ஊராட்சி செயலாளரோட அப்ளிகேஷன்ஸ் எப்பெல்லாம் இஷ்யூ பண்ணாங்க, அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம். யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 10th பாஸ் ஆனா போதுங்க, கம்மி மார்க் அதிக மார்க்லாம் கிடையாதுங்க. 10th பாஸ் ஆனா அவங்க எல்லாருமே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான். அதே மாதிரி இதுக்கு ரிசல்ட் கால்ஃபர் பண்ணுவாங்களா, லெட்டர் அனுப்புவாங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கால்ஃபர் லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு எதுவும் வராதுங்க. நம்ம தாங்க வெப்சைட்ல போயிட்டு நம்ம அந்த வெப்சைட் டிஎன்ஆர்டி வெப்சைட்ல போய் நம்மளோட நேம் லிஸ்ட் வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம போய் பாத்துக்கணும். சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா 85% மார்க் நமக்கு அந்த மார்க் லிஸ்ட் அடிப்படையில கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்ப நம்ம 15 மார்க்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு எப்படி இன்டர்வியூ பேசிஸ் நமக்கு தெரியாது. அவங்க நமக்கு ரிட்டன் எக்ஸாம் கொடுப்பாங்களா இல்ல ஓரல் எக்ஸாம் கொடுப்பாங்களா எதுவுமே நமக்கு ஒரு ஐடியா கிடையாது. அதனால நாங்க என்ன பண்ணணும், சரி ஓகே ஒரு ஜென்ரல் டாபிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ விஏஓ அசிஸ்டன்ட்ல என்னெல்லாம் கேட்டாங்க ஜென்ரலா கேட்ட டாபிக் வச்சு நான் ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டாபிக்கா நான் என்ன எடுத்திருக்கேன்னா கிராம ஊராட்சி செயலாளரோட பணிகள் என்னென்ன அப்படிங்கறத நான் எடுத்திருக்கேன். அவரோட பணிகளை நம்ம ஏன் பாக்குறோம்னா, இன்கேஸ் உங்களை கேட்டாங்கன்னா அவரோட பணிகள்லாம் என்னென்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இதை லைனா போய் சொல்லும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது எல்லா ஊருக்கும் பொருந்தமான ஒரு ஜென்ரல் டாபிக் தான். இந்த பணி தான் கிராம ஊராட்சி செயலாளர் எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் அவங்க பயன்படுத்துறாங்க. சோ அது என்னென்னன்றத வாங்க பார்க்கலாம். கிராம ஊராட்சி செயலாளரோட பணிகள் என்னென்ன? அரசு திட்டங்களை கிராமங்களுக்கு கொண்டு சேர்ப்பவர், மக்களுக்கும் அரசுக்கும் பாலமா இருப்பவர், கிராம சபா வார்டு சபா கூட்டங்களுக்கு தலைமை ஏற்பவர், மக்கள் பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சியர் அல்லது உயர் அதிகாரி கவனத்திற்கு கொண்டு சேர்ப்பவர். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னன்னா மக்களோட பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத ஒரு கிராம ஊராட்சி செயலாளருக்கு தான் அது நம்ம அவர்கிட்டதான் நம்ம போய் சொல்ல முடியும். மக்கள் ஆகிய அவர் நம்மளோட குறைகளையும் எடுத்துட்சியாளர் அல்லது உயர் அதிகாரி கிட்ட போயிட்டு நம்மளோட குறைகள்லாம் எடுத்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இருக்கவங்களுக்கு ரோடு வசதி இருக்காது, அப்புறம் தண்ணீர் வசதி இருக்காது, குடிநீர் வசதி இருக்காது, அதுக்கப்புறம் ஸ்கூல் வசதிகளும் பெருசா இருக்காது, பஸ் வசதியும் அந்த இடத்துல ஸ்டாப்பிங் இல்லாம இருக்கும், லைப்ரரி வசதி இருக்காது, சாலையோரங்கள் மின் விளக்குகள் அந்த வசதிகளும் அவங்களுக்கு சில இதெல்லாம் இல்லாம இருக்கும். அந்த குறைகள் எல்லாம் மக்கள் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் கிட்ட சொல்லுவாங்க. அவர் அத மக்கள் பிரச்சனைகளை யார்கிட்ட கொண்டு போகணும்னா மாவட்ட ஆட்சியர் கிட்ட இல்லாட்டி அவரோட உயர் அதிகாரிகிட்ட கொண்டு போய் அதை சேர்க்கிறது தான். வரிகளை வசூலிப்பவர், வரிகள் வசூலித்த பிறகு அதற்கு ரசீது கொடுப்பவர், அப்புறம் பதிவேடுகளை பராமரிப்பவர். பதிவேடுகள்லாம் என்ன மாதிரி பதிவேடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிறப்பு, இறப்பு, திருமணம் ஆகியவற்றை பதிவேடுகளை பராமரிப்பவர் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பவர். மத்திய மாநில அரசு அப்படின்னா அவங்க ஒரு ஸ்கீம், நம்ம மத்திய மாநில அரசுகள் அங்க இருந்து நமக்கு ஒரு ஸ்கீம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வச் பாரத் PMAY, அதாவது பிரதம மந்திரி யோஜனா திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பவர். இலவச வீடு, பட்டா போன்றவற்றை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பவர். இதெல்லாம் தாங்க இது நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். இது இன்னும் பிரீஃபா சொல்லணும்னா நெக்ஸ்ட் விளாக்ல நான் உங்களுக்கு போடுறேன். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சது இல்லைங்களா? இந்த மாதிரி பணிகள் தாங்க கிராம ஊராட்சி செயலாளரோட பணிகள். மெயின் அவங்களோட வேலை இதுவாதான் இருக்கும். அப்புறம் இந்த விளாக் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த விளாக் கிராம ஊராட்சி செயலாளரோட பணிகள் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த விளாக்ல நான் இவ்வளவு ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் அப்கமிங் விளாக்ஸ்ல நான் உங்களுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், ஜென்ரல் அப்டேட்ஸே கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே கேட்பாங்கன்னா தெரியாதுங்க, நமக்கு என்ன கேட்பாங்கன்ற ஒரு ஐடியாவே கிடையாது. அட்லீஸ்ட் நமக்கு அவரோட பணிகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்டாங்கன்னா கூட நமக்கு யூஸ்ஃபுல் தான் இல்லையா? அதுக்காக தாங்க நான் உங்களுக்கு ஜென்ரல் டாபிக்கா போட்டேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் என்னோட யூடியூப் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய ரீச் பெருசா இல்லை. ரீஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் எந்த பெருசா ரீச்சுமே கிடையாது. இப்போ நான் நல்ல ரீச் கொடுத்துருக்கீங்க. இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னாலதான் எனக்கு இப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்ல தான் நான் இவ்வளோ என்னோட ஹார்ட் ஒர்க்ஸ் இன்னும் நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சு
யோசிச்சு நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்க சப்போர்ட் எப்பவுமே தேவை. இந்த வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதீங்க. புதுசா பாக்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இதுக்கப்புறம் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். டாடா பாய்.